ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், லக்னத்தை பற்றி பார்க்கலாம். லக்னம் என்று சொல்றது ஒரு அஸ்திவாரம், அடிப்படை, பேசிக் ஃபவுண்டேஷன். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் தான் எல்லாமே. லக்னம் சொல்கிற போது உயிர். லக்னத்தை பற்றி ஜோதிட சொந்தங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வெறும் பொழுதுபோக்காகத்தான் இருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த லக்னம். அதாவது நீங்கள் என்ன ராசி என்று கேட்டால் உடனடியாக சொல்லி விடுவீர்கள். நீங்கள் என்ன லக்னம் என்று கேட்டால் சற்று நிதானமாக யோசிப்பீர்கள். லக்னம் ஃபவுண்டேஷன். லக்னம் என்கின்ற இந்த அஸ்திவாரத்தில் தான், அதாவது ஜோதிடம் என்கின்ற இந்த பெரிய சாம்ராஜ்யமே கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். அதனால லக்னம் சம்பந்தமாக சில விஷயங்களை ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் இதை பகிர்ந்து கொள்கிறோம். லக்னம் என்று சொல்றது உங்களுடைய உயிர், உங்களுடைய கொடுப்பினை. அதாவது லக்னம் என்று சொல்கிற போது உங்களுடைய பிறப்பு. நீங்கள் உள்ளே வருகிறீர்கள், 12ஆம் வீட்டின் வழியாக வாழ்விலிருந்து விடைபெறுகிறீர்கள். லக்னம் என்று சொல்கிற போது ஆரம்பம், உங்கள் வாழ்வினுடைய தொடக்கம். அதாவது லக்னம் அன்று பிறந்த கன்றுக்குட்டியை போல, அன்று பூத்த மலரை போல, அதாவது அன்று பெய்த பனித்துளியை போல இருக்கிறது. புதுமை மாறாமல் இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. இந்த லக்னத்தின் மீதுதான் இந்த பெரிய சாம்ராஜ்யம், ஜோதிட சாம்ராஜ்யமே கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. லக்னத்தில் என்ன கொடுப்பினை இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியும். எப்பேற்பட்ட தசாபுத்தி நடந்தாலும் லக்னத்தில் கொடுப்பனவு இல்லை என்று சொன்னால் எல்லாமே விழல கிடைத்த நீராகிவிடும். இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறதோ, லக்னத்துல என்ன கொடுப்பினை இருக்கிறதோ அதை 12 வீடுகளின் வழியாக அனுபவிப்பீர்கள். அவ்வளவுதான். அதாவது உங்களுடைய அம்மாவுடைய, உங்களுடைய தாயாருடைய அன்பையும் கருணையும் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுடைய கொடுப்பனவு இருந்திருந்தால், பிறந்த ஜாதகத்துல 4ஆம் இடத்தின் வழியாகவும் 4ஆம் அதிபதியின் வழியாகவும் கடகத்தின் வழியாகவும் சந்திரனின் வழியாகவும் அந்த அன்பையும் அம்மாவின் பாசத்தையும் அடைவீர்கள். தந்தையினுடைய சொத்தெல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தால், தந்தையினுடைய அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும் என்று லக்னத்தில் கொடுப்பனவு இருந்தால், 9ஆம் இடத்தின் வழியாகவும் 9ஆம் அதிபதியின் வழியாகவும் சிம்ம வீட்டின் வழியாகவும் சூரியனின் வழியாகவும் அவற்றை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அடைவீர்கள், அந்த பாக்கியங்களை பெறுவீர்கள். அதாவது 12 வீடுகளின் சுருக்கம் லக்னம், 12 வீடுகளின் ஒட்டுமொத்த திரட்சி லக்னம். லக்னத்தின் வெளிப்பாடு, அதாவது லக்னத்தினுடைய விரிவாக்கம் தான் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 12 வீடுகளும் லக்னம் என்ற ஒரு வீட்டின் விரிவாக்கம். என்ன கொடுப்பினை இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன பிராரப்தம் இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன அடைய வேண்டும் என்ற பாக்கியங்கள் இருக்கிறதோ அவற்றை, லக்னத்தில் இருக்கிற அந்த பாக்கியங்களை 12 வீடுகளின் வழியாக நீங்கள் பெறுகிறீர்கள். லக்னத்தின் வழியாக உள்ளே வந்து 12ஆம் வீட்டின் வழியாக விடைபெறுகிறீர்கள். இந்த சூட்சுமங்களை சரியாக ஜோதிட சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லக்னத்துல ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன் இருக்கலாம். லக்னத்துல சூரியன் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அதாவது சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்கிற போது 4ஆம் இடத்துக்கு சந்திரனும் அந்த இடத்துல திக்பலமாகும், சுக்கிரனும் அந்த இடத்துல காரகத்துவத்தை கொண்டு வரும். அதுபோல லக்னத்துக்குரிய காரகர் என்று சொல்லி பார்க்கிற போது சூரியன் லக்னத்திற்கு காரகர். ஒளி கிரகங்கள் சூரியன், சந்திரன் லக்னத்தில் அமரலாம். சந்திரன் என்று சொல்லி வருகிற போது சந்திரன் வளர்பிறை நோக்கி, அதாவது வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருப்பவராக அல்லது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற போது லக்னத்தில் அமரலாம். தேய்பிரையை நோக்கி, குறிப்பாக அமாவாசையை நெருங்கி கொண்டிருந்து அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்தால் லக்னத்தில் அமர்வது அப்படி ஒன்றும் சிறப்பான பலன் இல்லை. இந்த இடத்திலையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசையாக அமர்கிற போது மேசம், ரிஷபம், கடகம், சிம்மத்தில் அமரலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உச்சம் ஆட்சி வீடுகளில் அமாவாசை யோகத்துல சந்திரன் சூரியன் சேர்ந்து அமரலாம். லக்னம் என்று சொல்கிற போது பேசுவதற்கு எவ்வளவோ நினைக்கிறேன்.
ஒரு சிறிய வீடியோவில் அனைத்தையும் பேச முடியாது. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லக்னத்துல குரு இருக்கலாம், வளர்பிறை சந்திரன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், பௌர்ணமி சந்திரன் இருக்கலாம், தனித்த புதன் இருக்கலாம், சுபர்களோட சேர்ந்த புதன் இருக்கலாம். லக்னத்தில் அத்தனை சுபர்களும் இருக்கலாம். லக்னம் எத்தனைக்கு எத்தனை வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கை கொண்டாட்டமாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, அற்புதமாக, பொருளாதார வசதிகளோடு, பெயர் புகழோடு இருக்கும். லக்னம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயிர், உங்களுடைய சொல் செயல், உங்களுடைய செயல் திறன், உங்களுக்கு என்னென்ன கொடுப்பினை இருக்கிறதோ எல்லாமே லக்னத்தில் கண்டுபிடிக்க முடியும் மிக எளிமையாக, எளிதாக. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே லக்னம் சொல்லும். உங்களுடைய பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் லக்னம் பேசும். லக்னம் நீங்க சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக விழிப்புணர்வாக நீங்கள் நடத்தி செல்ல முடியும். லக்னம் என்று சொல்கிற போது அத்தனை சுபர்களும் லக்னத்தோடு தொடர்பில் இருக்கலாம். சுபர்கள் தொடர்பில் இருக்க லக்னம் அமைய பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். லக்னத்துல சுபர்கள் இல்லை என்று சொன்னால் லக்னம் இயல்பாக எந்த கிரகங்களும் இல்லாமல், எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லாமல், தொடர்பும் இல்லாமல், ஏற்பும் இல்லாமல் லக்னம் இயல்பாக இருக்கிற போது பிறக்கலாம். அதுல எந்த தவறும் இல்லை. லக்னத்துல சுபர்கள் அமர்கிற போது பிறக்கிற மனிதன் டபுள் ஜாக்பாட், கூடுதல் நன்மைகளோடு பிறக்கிறான், கொடுப்பனவோடு பிறக்கிறான். இந்த லக்னத்தை பற்றி மேலும் விரிவாக தெளிவாக பேசலாம். லக்னத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமரக்கூடாது, எது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடாது, ஒருவேளை அப்படி இருந்து விட்டால் அதற்கு என்ன பரிகாரங்கள், எல்லாவற்றையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.